மக்களால் கடந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டப்பட்டவர் தள்ளுவண்டி சி.வி. சண்முகம். தகுதியில்லாத தள்ளுவண்டி சி.வி. சண்முகம் தளபதி மு.க. ஸ்டாலின் பற்றி தகுதியில்லாமல் பேசுகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரசியலை விட்டு இந்த தள்ளுவண்டி சி.வி. சண்முகத்தை மக்கள் துரத்துகின்ற காலம் விரைவில் வரும். அவரை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் எடுத்துச் சொன்னால் அவர் பொது வாழ்க்கையிலேயே இருக்க முடியாது. இந்த தள்ளுவண்டிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நல்ல ஒரு பாடத்தினை கொடுப்பார்கள் என விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளருடன் டாக்டர் லக்ஷ்மணன் கடுமையாக பேசினார். விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன், எளிய தொண்டனான எனக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அறிவித்ததற்கு முதலமைச்சராக நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழகம் முதலமைச்சரின் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக அனைவரும் பயன்பட்டு வருகின்றனர். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு குடும்பமும் தமிழக முதலமைச்சராக அவர் செய்து வருகின்ற திட்டத்தின் மூலமாக பயன்பட்டு வருகின்றனர். பாஜக அரசு தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. அத்தனையும் தகர்த்தெறிந்து வீரநடை போட்டு வருபவர் தமிழக முதலமைச்சர். பாஜகவும் அதிமுகவும் தொடர்பில் இல்லாதது போன்ற ஒரு நாடகத்தை நிறுத்தி வருகின்றனர். நீட் மசோதா, ஜிஎஸ்டி உள்ளிட்ட அவர்களுக்கு ஆதரவு அளித்தது பாஜக அதிமுக கூட்டணிதான். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் மக்களால் கடந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டப்பட்டவர். தள்ளுவண்டி சி.வி. சண்முகம் தகுதியில்லாத தள்ளுவண்டி சி.வி. சண்முகம் தளபதி மு.க. ஸ்டாலின் பற்றி தகுதியில்லாமல் பேசுகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரசியலை விட்டு தள்ளுவண்டி சி.வி. சண்முகத்தை மக்கள் துரத்துகின்ற காலம் விரைவில் வரும். அவரை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் எடுத்து சொன்னால் அவர் பொது வாழ்க்கையிலேயே இருக்க முடியாது. இந்த தள்ளுவண்டிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நல்ல ஒரு பாடத்தினை கொடுப்பார்கள் என விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் லக்ஷ்மணன் அவரது உரையில் பேசினார். இந்தியாவின் ஒற்றுமையும் பலமும் வளர்ச்சியும் மாநிலங்கள் அனைவரும் வளர்ச்சியை பொறுத்தே அமையும். எனவே தமிழ்நாடு பெறுகிற வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்ற அடிப்படை உண்மையை நம்மை எதிர்க்கும் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு உரைக்கின்ற வகையில நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு அடிமை மாநிலமாக மாற்றிட வேண்டும் என்று ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையிலே முதலமைச்சரான தளபதியார் அவர்களுடைய திராவிட மாடல் அரசுக்கு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பு, அதே போல் நிதி நெருக்கடி, அதே போல் ஆளுநர் மூலம் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் தகர்த்தெறிந்து வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு கடனை வலுப்படுத்த நாம் அத்தனை பேரும் கடுமையாக உழைக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அதிமுக இன்று பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து தமிழகத்தில் இணைந்த துரோகங்களை நாம் மக்களிடத்திலே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பிஜேபிக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாதவர்கள் ஒரு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிஜேபியோடு சேர்ந்து தமிழகத்தில் எந்த வகையிலெல்லாம் துரோகம் செய்தார்கள் என்பதை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். ஏழை மாணவர்கள் அவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் மசோதாவுக்கு ஆதரவு அளித்தது, ஜிஎஸ்டி மசோதாவுக்கு ஆதரவு அளித்தது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ மற்றும் முத்தலாக்கு சட்ட மசோதாக்களுக்கு ஆதரவு அளித்தது, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது என்று இப்படி அளித்துக் கொண்டே போகலாம். தமிழினத்துக்கு அதிமுக பிஜேபியோடு சேர்ந்து செய்த துரோகங்கள் இன்று அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர் கடந்த தேர்தலில் விழுப்புரம் தொகுதி மக்களால் ஓட ஓட விரட்டி அளிக்கப்பட்ட அந்த தள்ளுவண்டி அந்த தகுதியில்லாத அந்த தள்ளுவண்டி நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அந்த தளபதியாரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த தகுதியமற்ற அந்த